அன்பான வீவர்ஸ், ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. நார்ச்சத்து நிறைந்த நரம்புகளுக்கெல்லாம் வலிமை சேர்க்கிற பீர்க்கங்காயில் கூட்டு செய்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க நம்ம கிச்சனுக்கு. 1/2 கிலோ பீர்க்கங்காய் எடுத்துருக்கேன். இந்த 1/2 கிலோ பீர்க்கங்காயும் தோல் சீவி எடுத்துக்கலாம். முதல்ல அதுக்கு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். பருப்பு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வறுக்க வேண்டியதில் வறுத்தும் செய்யலாம், ஆனால் வறுக்காமல் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 100 கிராம் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை இந்த சட்டியில் சேர்த்துருவோம். இதுக்கு ஒரு தக்காளி, ஒரு சின்ன தக்காளி போட்டாலே போதும், அதிகம் வேண்டாம். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன தக்காளி, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 3 பூண்டு பல் எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருவோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருவோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது நல்லா அடுப்பில் வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். அதுக்கெல்லாம் காயையும் சீவி எடுத்துக்கலாம். பீர்க்கங்காயை தோல் சீச்சு நம்ம கட் பண்ணுறோம்ல, அப்போது இந்த மேலே இருக்கிற இந்த நாரை மட்டும் லேசாக இப்படி எடுத்துடணும். இப்படி இதை எடுத்துட்டோம்னா அந்த நரம்பு மாதிரி உள்ளது வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம இந்த தோலை அப்படியே சீவி எடுக்கணும். இந்த மாதிரி சீவி எடுத்தமாக்கும் இந்த தோலையும் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் ஒரு பொரியலாக செஞ்சு காமிக்கிறேன். இந்த தோலில் அவ்வளோ சத்து இருக்குது நமக்கு, அதனால் இதையும் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். அதாவது பிஞ்சு பீர்க்கங்காய் இருந்தால் இந்த மாதிரி தோலை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முத்தலான பீர்க்கங்காய் இருந்தாக்கா நரநரம் சாப்பிட முடியாது. இது நல்ல பிஞ்சு பீர்க்கங்காய் இருக்கிறதுனால நான் அந்த தோலையும் அப்படியே சேர்த்து பொரியல் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இந்த நரம்பை இப்படியே எடுத்துடணும். இப்படி எடுக்கும்போது வந்துடும். உள்ள தோலை இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். அது எல்லா பீர்க்கங்காயும் தோல் சீவியாச்சு. இதை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடிசாக இப்படி கையால் ஒடிச்செல்லாம் வருது பார்த்திங்களா, நல்ல பிஞ்சு பீர்க்கங்காய், அதனால் இதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பருப்பு நல்லா வெந்து கரையிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த அளவு வேக வச்சா போதும். இப்போ பீர்க்கங்காயை சேர்த்துருவோம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்க்குவோம். இதில் மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சது, அதனால் இதை சேர்த்துருவோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் வேணால் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிறேங்க. இங்கே கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி வேக வச்சுருவோம். பீர்க்கங்காயம் தண்ணி விடுறதுனால நம்ம அதிகம் தண்ணி வைக்கக்கூடாது, இல்லாட்டி ரொம்ப தண்ணி ஆகிடும். கொஞ்சம் பத்தாமல் இருக்குல்ல, தேங்காய் அரைச்ச தண்ணியை கொஞ்சம் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குருவோம். உப்பு சரியாக இருக்குது, நல்லா வேகட்டும். பீர்க்கங்காய் வெந்துக்கிட்டு இருக்குது. தோலையெல்லாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகம் தண்ணி சேர்க்கக்கூடாது, வடித்து விடுற அளவுக்கு இல்லாமல் அந்த தோல் வேகிற அளவுக்கு சேர்த்தா போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு தாளிக்கணும். பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு. இதோட நம்ம ஒரு 3 சில்லு அளவுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த அரைச்ச தேங்காயை சேர்த்துருவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காயும் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. இதோட இறக்கிடுவோம். கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சு கொட்டிடலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துடுவோம். ஆயில் சூடாயிருச்சு. கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பூண்டு பல்லையும் நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவேன். வெங்காயம் செவக்க ஆரம்பிக்குது. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருவோம். ஒரு வரமிளகாயும் சேர்த்துருவோம். எல்லாம் நல்லா முருகிருச்சு. இதோட கூட்டில் சேர்த்துருவோம். சுவையான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. தோல் நல்லா வெந்து தண்ணி சத்து இல்லாமல் வந்துருச்சு பார்த்திங்களா, தண்ணி இல்லாமல் அழகாக வெந்துருச்சு. அதே சமயம் நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா, பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. இதோடு இறக்கிடலாம். அடுத்து தாளித்து கொட்டிடலாம்.
நேரம் ஆயிடுச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். வரமிளகாய் ஒன்று கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். வெங்காயம் முருகக்கூடாது, கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ தோல் எடுத்து சேர்த்துருவோம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். பருப்பு வேகும் போதே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு பருப்பு ஒரு அரை வேக்காட்டோடு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். இந்த மாதிரி சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சூடு வந்துருச்சு. இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். பீர்க்கங்காய் கூட்டு செஞ்சு முடித்தாச்சு. பீர்க்கங்காய் தோலும் பொரியல் பண்ணியாச்சு. சைடிஷ்க்கு நெத்திலி கருவாடு பொரியல் பண்ணியிருக்கேன், ரசம் வச்சுருக்கேன். இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே பக்குவத்துக்கு நீங்கள் பீர்க்கங்காய் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தோல் இதே மாதிரி பொரியல் பண்ணி பாருங்கள். இந்த தோலில் வந்து நிறைய சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, மோஷன்லாம் நல்லா போயிடும். ரொம்ப சத்தானது. அதனால் நான் தோலை இந்த மாதிரி பிஞ்சு காயாக இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் நான் இதே மாதிரி பக்குவத்துக்கு செய்கிறது. இதே பக்குவத்துக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் இன்னொரு புது வகை உணவோடு சந்திக்கிறேன். நன்றி.